ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் ரகு. நான் ஒரு கடை வச்சிட்டு இருந்தேன். அந்த கடையில் இருக்கிற வியாபாரத்தை நம்பி தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு சில நண்பர்கள் எனக்கு சில விஷயங்களை சொன்னாங்க. அதாவது நீ வேற ஒரு இது பண்ணால் இதை விட நிறைய லாபம் இருக்கும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொன்னானுங்க. அதை நம்பி எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷமாகவே இந்த கடையை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு வீட்டுக்கு செலவுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதுவும் சேமிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு மனசுக்குள்ள அடிக்கடி வரும். ஆனால் என்னோட பழகுற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்று இருந்துட்டு இன்னைக்கு பார்த்தா பெரிய ஆள் ஆயிடுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நம்ம மட்டும் அதே நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு அடிக்கடி சிந்தனைகள் ஒரு விதமாக ஓட்டத்தில் தான் இருக்கும். அப்போ என்னோட ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பன் ஒருத்தர் இருந்தார். அவரும் எனக்கு பக்கத்தில் தான் கடை வச்சுருந்தாரு. இருந்தாலும் ஒரு 2, 3 வேறு வேறு தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மூலயமா நிறைய லாபம் வந்துருந்துச்சு. வீடெல்லாம் நிறைய வாங்கினாரு. அப்போ அவர் என்கிட்ட ஒரு நாள் திடீர்னு சொன்னார், நீ இதையே நம்பி ஒரே இதில் இருக்காத, வேறு வேறு எதுலையாவது உனக்கு எதில் ஆர்வம் இருக்குது, எதில் உனக்கு ஒரு சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குதோ அதில் நீ ஏதாச்சும் முதலீடு பண்ணி, கொஞ்சமாக முதலீடு பண்ணி நீ ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட மனைவிக்கிட்ட அதை சொன்னோன்னா அவள் என்ன சொல்வா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்துச்சு. அதனாலேயே நான் தயங்கிக்கிட்டே ஒரு 3 மாதத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஒரு கடையில் இருக்கிற ஒரு வருமானம் குறைய தொடங்குனுச்சு. அப்போ எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னென்னா, நம்ம இப்போ இந்த விஷயத்த செய்யலைன்னா அப்புறம் ரொம்ப நம்மளுக்கு நஷ்டமாயிட்டுன்னா நம்மளால் திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மனைவிகிட்ட அது மாதிரி சொன்னேன். என்னோட அம்மா இருந்தாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா என்னோட தான் இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, என்கிட்ட கொஞ்சம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நகை இருக்குது, நான் தரேன், அதை வச்சு நீ வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவியும் திட்டுவா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவளுமே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா. ஏன் அப்படின்னா, பக்கத்து அக்கத்தில் போகிறப்ப அவங்களும் எப்படி இருக்கிறாங்க என்னன்ட்டு ஓரளவு அவளுக்கும் முதல்ல இருக்கிற திட்டுற அளவுக்கு இப்போ அவள் அந்த அளவுக்கு பேசலை. முன்னாடியெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிராக தான் பேசுவாள். ஆனால் இப்போ அவளும் ஒரு புரிஞ்சுக்கிட்டா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆக போகுது. ஆனால் குழந்தை இல்லை. அதனாலேயே அவன் நிறைய டைம் என்கிட்ட கோவப்படுவான். நானும் அவள்கிட்ட கோவப்படுறது அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும் நம்ம கணவர் சொல்கிறாங்கங்கிறத அவளுமே நான் சரிங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு உதவிக்கு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அம்மா நகை இதெல்லாம் வச்சு ஒரு பணத்தை ஏற்பாடு பண்ணி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த கடையிலேருந்து ஒரு 4-5 கடை தள்ளி இன்னொரு கடை ஓப்பன் பண்ணேன். அதில் இப்போ அதிகமாக போகக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில் உள்ளவர்கிட்டையே உதவி கேட்டேன். அவரும் சில இடங்களில் சொன்னார், அந்த இடத்துலேருந்து நீ பொருள் வாங்கிட்டு வந்தால் உனக்கு நிறைய கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஏன்னா இங்கே மொத்தமாக விற்கிறதுனால அதை வாங்கியாந்து நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இப்போ இருக்கிற கடையில் நான் மட்டுமே வியாபாரம் பார்த்தேன். ஆனால் இப்போ புதுசாக கடை ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்களை நம்ம வேலைக்கு சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா கடை ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொருள்லாம் இறக்கிட்டோம், பண்ணிட்டோம். ஆனால் என் மனைவி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கான ஒரு இது இல்லை. அவளுக்கு ரொம்ப நேரம் நின்னா கால் வலி, அதோட குழந்தை இல்லைங்கிறதுக்காக அதுக்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவளால் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தா குழந்தை இதாகுமோங்கிற ஒரு பயத்தில் நான் சொல்லிட்டேன், நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நீ எனக்கு சாப்பாடை மட்டும் சமைச்சு கொடுத்து விடு, அம்மாட்ட கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஒரு வாரம் நான் இந்த கடையும் அந்த கடையும் மாற்றி மாற்றி போயிட்டு பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தேன். இது ஆஃப் டே திறந்து வைக்கிறது, அப்புறம் அதை பார்த்துட்டு இப்படி மாற்றிருந்தேன்.
எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம புது கடைக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்கள நம்ம சேர்த்து தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம இப்போ இவ்வளவு வந்து முதலீடு போட்டது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் வந்து தெரிஞ்ச பசங்க யாராச்சும் ஒரு 10வது இல்லை ஒரு கம்மியாக படித்த பசங்க யாராச்சும் இருந்தால் வேலைக்கு சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நிறைய பேர் வந்து நீங்கள் பசங்க இது பண்ணீங்கன்னா அவனுங்க வேறு வேலை கிடச்சா போயிடுவானுங்க. அதனால வந்து யாராச்சும் பெண்கள் யாராச்சும் இருந்தால் அவங்கள வேலைக்கு நீங்கள் சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரின்னு சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த பக்கத்தில் உள்ள கடைக்காரங்கள்ட்ட எல்லாம் வந்து இது மாதிரி யாராச்சும் உங்கள் கடைக்கு வேலை பார்க்குற மாதிரி யாராச்சும் பெண்கள் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், நான் நல்லா சம்பளம் தரேன், கடையை கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அந்த எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து சொன்னார், எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு வந்து கணவன் கிடையாது, ஒரு பொண்ணு இருக்காங்க, அவளும் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்க தான் வந்து வேலை வேணும்னு சொல்லிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வேணா அவங்கள வந்து கேட்டு பார்க்குறேன், கடைக்கு வர்றீங்களா, என்ன வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் வந்து உன்கிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேட்டுக்கிட்டு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட என் நம்பரை கொடுங்க, அவங்களுக்கு ஓகேன்னா ஃபோன் அடிக்கட்டும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிப்பா, நான் போயிட்டு நான் உனக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பகுதியில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.